TECNO அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸான TECNO Phantom சீரீஸில் Phantom V Fold 2 அண்ட் Phantom V Flip 2 அப்படிங்கிற 2 ஃபோல்டபுள்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம Fold 2 பற்றி பார்க்கலாம். இந்த Fold 2 பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன, ஸோ இந்த ஃபோன் யாருக்கான ஃபோன் அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே எடுக்கிறது டிசைன் தான். ஸோ டிசைன் சொல்லும்போது ரெகுலராக இருக்க ஃபேண்டம் சீரீஸ் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஃபோல்டு சீரீஸ் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரியான டிசைன் தான். இங்கே வந்து டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்குது. V Fold 2 2 கலர்ஸில் இருக்குது. ஒன்று க்ரீன் கலர் அண்ட் இன்னொன்று ப்ளூ கலர். அண்ட் இந்த க்ரீன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே டார்க்கான க்ரீன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபோல்டபுள்ஸ்னாலே தெரியும், நமக்கு டியூவல் டிஸ்பிளே இருக்கும். வெளியே கவர் டிஸ்பிளே ஒரு டிஸ்பிளே இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இன்சைட் ஓப்பன் பண்ணோன்னே 2 டிஸ்பிளே இருக்க போகுது. ஸோ ப்ரைமரி டிஸ்பிளே, அதாவது ஓப்பன் பண்ண டிஸ்பிளேயோட சைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு அன்ஃபோல்ட் பண்ண பிறகு 7.85 inches அண்ட் இதுக்கு Quad HD+ ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு ஒரு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே டைப் பொறுத்தவரை இங்கே LTPO AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ LTPO அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜென்ரலாக 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் சேஞ்ச் ஆக வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கவர் டிஸ்பிளேக்கு இங்கே 6.42 inches. இங்கேயும் பார்த்தீங்கன்னா LTPO AMOLED டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் உங்களுக்கு ஃபுல் HD தான். அண்ட் இதோட மெயின் அட்வான்டேஜ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே பெருசாக மென்ஷன் பண்ணல எங்கேயுமே, அது இந்தியன் வேரியண்ட்டில் பர்டிகுலராக. பட் குளோபல் வேரியண்ட்டில் பொறுத்த வரைக்கும் Dimensity 9000+ SoC தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். பட் என்ன ஒரு 3 ஜென்ரேஷன் பழைய ப்ராசஸர். ஆனால் ஒரு ஃபோல்டபுள் அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய லெவலில் வந்து கேம்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் சூப்பரான ப்ராசஸர். அதுக்காக கேமிங்லாம் ப்ளே பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஹை கிராஃபிக்ஸில் உங்களால் தாராளமாக ப்ளே பண்ணிக்க முடியும். அது கூட இந்த ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியும். பட் இதோட மெயின் யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னேன். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB RAM அண்ட் 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் உங்களுக்கு 1/3 inches 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்சர். இந்த ப்ரைமரி சென்சருக்கு OIS சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான சென்சர். பட் இது வந்து ஒரு போர்ட்ரேட் லென்ஸ். 2x வரைக்கும் உங்களால் இந்த லென்ஸ் மூலமாக ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சர் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு 2 செல்ஃபி கேமராஸ் இருக்கும். அதாவது கவர் டிஸ்பிளேல ஒரு கேமராவும் அண்ட் ஃபோனை வந்து அன்ஃபோல்ட் பண்ண பிறகு இன்னொரு கேமராவும் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா V Fold 2ல் 5750 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 70 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃபோனோட திக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோனை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 11.98 mm திக்னஸும் அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 5.5 mm திக்னஸ். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்துட்டோம். சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 14 தான் ரன் ஆகுது. அண்ட் இதுக்கு மேலே டெக்னோட ஓன் UI iOS version 14 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் AIக்கான ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை 79,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லிமிட்டட் டைம் ப்ரைஸிங்னா December 13th உங்களுக்கு Amazon மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார்டு ஆஃபர்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் இல்லாமல் இதோட ஒரிஜினல் ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லை சீப்பஸ்ட்டு ஒரு ஃபோல்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நீங்கள் விவோவில் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சாம்சங்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது காஸ்ட் மோர் தென் 1 lakh போகும். சாம்சங்லேயோ இல்லை ஓப்போலையோ ஒரு ஃப்ளிப் வாங்க காஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஃபோல்டு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அப்படி நினைக்கும் போது இந்த ஆப்ஷன் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.